விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 கலவையான அல்லது சில சமயங்களில் ஓரளவு பலவீனமான முடிவுகளை தரலாம். நவம்பர் 16 வரை சூரியன் உங்களின் 12ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் சூரியனால் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது. அதே சமயம் நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களை தருவார். இன்னும் சூரியனிடம் அதிக எதிர்பார்ப்புகள் இருப்பது சரியாக இருக்காது. செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். முதல் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சொந்த ராசியில் இருப்பதால் செவ்வாய் சில நல்ல பலன்களைத் தரலாம். எனவே செவ்வாய் கிரகத்தில் இருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம். புதனின் பெயர்ச்சி நவம்பர் 23 வரை உங்கள் முதல் வீட்டில் இருக்கும், அதன் பிறகு உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கும். குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் பொதுவாக சாதகமான பலன்களை தரும். இருப்பினும் நவம்பர் 11க்கு முன் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். நவம்பர் 2 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி லாப வீட்டில் இருக்கும். இதற்கு பிறகு நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்கள் 12வது வீட்டில் இருக்கிறார். நவம்பர் 26க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த மாதம் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் சுக்கிரனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் 5ஆம் வீட்டில் குரு ராசியில் சனியின் பெயர்ச்சி இருக்கும். இதனுடன் சனி நவம்பர் 28 வரை வக்ர நிலையில் இருக்கும். இதற்கு பிறகு சனி நேரடியாக வருவார். சனியால் அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் சில சமயங்களில் சனி பகவான் சில நல்ல பலன்களை பெற உதவியாக இருக்கும். இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மாதம் சனியால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களிலிருந்தும் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. இந்த வழியில் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான கிரகங்கள் பலவீனமான பலனை தருவதைக் காண்கிறோம். சில சமயங்களில் சில கிரகங்கள் நல்ல பலனை தருவதாகவும் தெரிகிறது. எனவே இந்த மாதம் பலன்கள் கலவையாக இருக்கலாம். பரிகாரம்: ஹனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும்.